தவறான நட்பு, மார்க்க கல்வி இல்லை, மார்க்கத்தோடு பெரிய அளவில் தொடர்பு இல்லை, இப்படி வாழும் காரணத்தினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹராமாக்கப்பட்ட சில விஷயங்களை மீறி செய்வது மட்டுமல்லாமல் அதை ஹராம் என்று சொல்வதை தவறு என்று சொல்வது, அதில் என்ன தவறு இருக்கிறது, இதை செய்வதில் என்ன பிரச்சனை, அதை எதற்காக தடுக்கிறீர்கள், எதுக்கு எடுத்தாலும் இஸ்லாத்தில் இது கூடாது, இஸ்லாத்தில் இது கூடாது என்று எதற்காக பேசுகிறீர்கள், அது அவரவர்களுடைய விருப்பம், அவரவர்களுடைய சாய்ஸ், அது செய்யட்டும், எதற்காக தடுக்கிறீர்கள், இப்படியெல்லாம் தடுத்து வந்தால் வாழவே வேண்டாமே, இந்த உலகத்திலே வாழ்வதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்றெல்லாம் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு சில பேர் நினைச்சுகிறார்கள், பேசுகிறார்கள், நாம் பார்க்கிறோம். இதையும் மீறி சில பேர் நினைச்சுகிறார்கள், நான் பாதுகாக்க வேண்டும். நேற்று தான் ஒரு சகோதரர் சொன்னார், ஷிர்கான ஒரு காரியத்தை செய்கிறார். கேட்டால் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் செய்கிறேன், அது ஷிர்க் என்கிற ஒரு தெளிவு கூட அந்த நபருக்கு தெரியாது, அதோடைய பாரதூரம் தெரியாது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது எல்லாமே நம் மீது சொர்க்கத்தை ஹராமாக்கி விடக்கூடும். அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்தை ஹலால் என்று நினைப்பது, அதற்கு வாதிடுவது, அல்லாஹ் ஷிர்க் என்று எதை சொல்கிறானோ அதை சும்மா செய்கிறேன், அதில் என்ன பிரச்சனை என்று நினைப்பது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது எல்லாமே நம் மீது சொர்க்கத்தை ஹராமாக்கி விடக்கூடும், மார்க்கத்தை விட்டு நம்மை வெளியேற்றி விடக்கூடும். இது எல்லாம் எதற்காக ஏற்படுகிறது என்று சொன்னால், இஸ்லாத்தை விட்டு தூரமாக இருப்பது, மார்க்க கல்வியை, மார்க்க அடிப்படை கல்வியை கூட தேடாமல் அலட்சியமாக பொடுபோக்காக இருப்பதுதான் இப்படிப்பட்ட பெரிய பெரிய பாவங்களை செய்ய வைக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.